வணக்கம். மார்னிங் 7 ஏஎம்ல கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம காலையில செஷனில் பார்த்தோம். 7 ஏஎம் வந்து 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எந்த மாரி மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மார்னிங்ல சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இன்னைக்கு ஈவினிங் செஷன் 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்? எந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம்? எந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்னிங்கில வந்து நான் சொன்ன வீடியோஸ் சொல்றத பொறுத்தவரைக்கும் டெலிகிராமில நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது 4603 வரைக்கும் நீங்க பை எடுத்து 600 603 பை லெவல் அப்படிங்கிற குடுத்துருந்தேன். டார்கெட் 615 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மார்னிங்கே குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் அதுதான் குடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் 4614 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. சரிங்களா? அது 11:30 மணிக்கு வந்து நம்ம டார்கெட் புக் பண்ண சொல்லிட்டோம். நான் குடுத்த டார்கெட் 4612 வரைக்கும் குடுத்துருந்தோம். 4613ல புக் பண்ண சொல்லிட்டோம். சரிங்களா? எகைன் பொறுத்தவரைக்கும் ஒரு 2 மணிக்கு ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு 4605 டூ 8 அப்படிங்கிற பை லெவல்ல போட்டு குடுத்துருந்தோம். லோ மார்ஜின் டேக் பண்ண சொல்லியிருந்தோம். 4620 டார்கெட் அப்படிங்கிற குடுத்துருந்தோம். ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4570 அப்படிங்கிறது நம்ம என்ட்ரி இது கீழ வேணா எடுக்க சொல்லியிருந்தோம். நம்ம குடுத்த லெவல் 4605லேருந்து மார்க்கெட்டு 4614 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். சேஃபா புக் பண்ணிக்க மார்க்கெட் ரிவர்சல் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது 2மே வந்து இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. கிட்டத்தட்ட காலையில ஒரு $11 காலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4600லேருந்து 4614 வரைக்கும். சரி ஒரு காலையில ஒரு 14 பாயிண்ட் ஆஃப்டர்நூன்ல வந்து ஒரு 7 பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 பாயிண்ட் இன்னைக்கு வந்து எடுத்திருந்தோம். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 7 மணிலேருந்து நைட் 1:30 ஆயிரும். சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் 1:30 வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மெயினா ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? என்னென்ன ப்ராஃபிட் எந்த இடத்துல எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். லேர்ன் பண்ணணும், டிசிப்ளின் ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோல். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுதான் சர்வீஸ் இப்ப நம்ம கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? சப்போர்ட்டான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு செல் ரைஸ்ல மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஈவினிங் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் இருக்கும். அதாவது அதிகபட்ச எதிர்பார்ப்புக்கு மேல மார்க்கெட் இருக்கும். அன்பிரெடிக்டபிள் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? மார்னிங்ல நம்ம குடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4600 4605 அப்படிங்கிறது வந்து வந்து போயிருக்கு மார்க்கெட்டு. எகைன் மார்க்கெட் வந்து எங்க திரும்ப போகும் அப்படின்னா, காலையில குடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் வந்து போயிருக்கு. சரிங்களா? காலையில வந்து மார்னிங்ல வந்து நம்ம 4600 மார்க்கெட் மேல ஒரு மூவ்மெண்ட் குடுத்தாங்க. திரும்ப வந்துட்டு, திரும்ப பை லெவல் மார்க் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம 2 இடத்துல பை பண்ணியிருந்தோம். சரிங்களா? 4600 605 பை பண்ணி 2 லெவல்ல பை பண்ணியிருந்தோம். 2மே வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம். சரிங்களா? அதில பார்த்து ஸ்கிரீன்ஷாட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டிர்றேன். நம்ம அகாடமியில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஏயுஎஸ்டி விஐபி சார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற குரூப்ல வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. இதில சார்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்? எந்த இடத்துல பை பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம சொல்லிருவோம். காலையிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4613 வரும்போது நான் புக் பண்ண சொன்னேன். இந்த லெவலுக்கு வரும்போது, இந்த லெவலுக்கு மேல போகும்ன்னு சொல்லி இந்த 4605லேருந்து நான் பை குடுத்துருந்தேன். 4620 வரை டார்கெட் குடுத்துருந்தோம். 14 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? அதில ஆஃப்டர்நூன்ல ஒரு கால், காலையில ஒரு கால் 2 கால் குடுத்துருந்தோம். நம்ம செஷன்ல பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராஃபிட் எதுக்கு நம்ம போட சொல்றோம்னா, அவங்கவங்க என்ன குரோத் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி என்ன ப்ராஃபிட் குரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் போட சொல்லுவேன். பார்த்துட்டு நம்ம சில டிப்ஸ் அவங்களுக்கு குடுப்போம். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க. நல்ல குட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அதாவது டிசிப்ளினா வந்து நம்ம சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பெருமையா சொல்லிக்கொள்றேன். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு பெருமையா இருக்கு. நம்ம சொல்ற விஷயங்கள ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அதனால லேர்ன் பண்ணிக்கங்க. டெக்னிக்கல் வைஸா கத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றோம் திரும்ப திரும்ப. இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்க்கும்போது, ஒரு செல் ரைஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4600 நம்ம குடுத்த டார்கெட்லேருந்து 4614லேருந்து மார்க்கெட் திரும்ப கீழ ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நான் பை டிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4575 டூ 85 அப்படிங்கிற பை டிப்ப பார்க்குறேன். இந்த லெவல் வரும்போது நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே என்னோட ஸ்டாடிங் செட்டப் பொறுத்தவரைக்கும் லோ லெவல்ல தான் நான் பை பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே. ஒரு ஹை மார்க்கெட் வந்து வேகமா ஃபாஸ்ட்டா பை ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற இடத்துல போய் நான் பை பண்றது கிடையாது. அது நம்ம செட்டப்லயே கிடையாது. ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் கிடையாது. நம்ம அந்த மாரி ஹை லெவல்ல போய் பை பண்றதில்ல. லோ டிப்ல பை குடுக்குறோம். ஒரு ப்ராஃபிட் இருந்தா புக் பண்ண சொல்றோம். எகைன் மார்க்கெட் உங்களுக்கு செல் ரைஸ் ஆகும். அதுலேருந்து மார்க் கீழ விடும். அதுலேருந்து ஒரு $40 to $50 கேப்ல போய் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்க சொல்றோம். சரிங்களா? என்னோட ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 4575 85 பை லெவல். ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4500 500 525 இதுவரைக்கும் வருமான்னு தெரியாத மார்க்கெட்டு. சப்போஸ் 4575 to 85 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இது வந்து கடந்த 3 நாளாவே கடந்த ஒரு 3, 4, 5 நாளாவே இந்த மாரி தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து எடுத்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த லெவலுக்கு வந்து நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4580லேருந்தே வந்து நம்ம ஒரு பை லெவலா இருந்துக்கலாம். 4640 இந்த டார்கெட் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வீக்கெண்டுல மார்க்கெட் இருக்கிறோம். இது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 4640 அப்படிங்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, லைவ் மார்க்கெட்ல எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விஐபி சார்ட்ல வந்து நான் அப்பப்போ நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு அதில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. கான்ஃபிடன்ட்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் குடுக்குறோம்.
அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க அப்படிங்கிறத வாய்ஸ் நோட்டை பதிவு பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். லாட் சைஸ் குறைச்சி பண்ணுங்கள். லோ லெவலில் பை பண்ணுங்கள். ஹை லெவலில் போய் வந்து ப்ராடக்ட் புக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். முடிஞ்ச இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்கும்போது ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு வந்து சாட்டர்டேல வந்து மார்க்கெட் எப்படி இருக்கிறது, நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத, என்ன ப்ராஃபிட் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணிடுவோம். லைக் பண்ண கொடுங்க மறந்துடாதீங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.